தமிழகம் முழுவதும் மக்கள் சுற்றுலா தலங்களுக்கு சென்று காணும் பொங்கலை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ஸ்ரீராம், அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. கடற்கரை கோவிலா மாமல்லபுரம் பகுதியில் காணும் பொங்கலை முன்னிட்டு விடுமுறை ஒட்டியும் ஏராளமான ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த பகுதியில் குவிந்துள்ளனர். குடும்பமாக இந்த கடற்கரை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதற்கான விரிவான பாதுகாப்பிற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படாமல் வகையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் கடற்கரைக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் செல்லக்கூடிய அளவிற்கு மட்டும் அனைத்து பகுதிகளிலும் கட்டைகள் அடைக்கப்பட்டுள்ளது. அதை தாண்டி யாரும் கடல் அருகே செல்லக்கூடாது எனவும் அது போலீசார் ஒலிபெருக்கி மூலமாக தெரிவித்து வருகின்றனர். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் விளையாடுவதற்காக பல்வேறு ராட்டனம் மற்றும் ஊஞ்சல் உள்ளிட்ட பல்வேறு இதுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கடற்கரை கோவில் மற்றும் சிற்பக்கலையை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான இங்கே காஞ்சிபுரம் மாவட்டம் அல்லாத பல்வேறு மாவட்டம் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த பகுதிக்கு குவிந்துள்ளன. அதே போல் சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகப்படியான குவிந்துள்ளன. நகர்ப்பகுதிகளில் பேருந்துகளை மாமல்லபுரத்தில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அனைத்து வாகனங்களும் ஈசிஆர் சாலையில் இணைக்கப்பட்டு அங்கிருந்து தனி மினி பேருந்து மூலமாக மட்டுமே இவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் உள்ளே போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். அதே போல் சீருடையில் இல்லாமல் போலீசார் பாதுகாப்பு பணியில் எந்த ஒரு செயின் பறிப்போ அல்லது வேறு ஏதோ குற்ற சம்பவங்கள் ஈடுபடுவதை கண்காணிப்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் உயரக கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கண்காணிப்பு கோபுரங்களில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து தொடர்ந்து குவிந்து வருகின்றன. இந்த பகுதிகளில் நேற்று முதல் குறைவான கூட்டம் காணப்பட்டது. காணும் பொங்கல் இறுதி நாள் என்பதால் விடுமுறை இறுதி நாள் என்பதால் இன்று அதிகப்படியான கூட்டங்கள் காணப்படுகிறது. இந்த சிற்பக்கலைகளிலும் அனைத்து கோவில்களிலும் காணுவதற்காக ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். அதே போல் கடற்கரை அருகே செல்போன்களில் செல்பி எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் மீறினால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். கடற்கரை கோவில் அருகே செல்பி எடுப்பதற்காக ஏராளமான இளைஞர்கள் பாறை மீது அமர்ந்து செல்பி படங்களை எடுக்கிறார்கள். அவர்கள் அந்த பகுதி விபத்தான பகுதி என்பதால் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். மீறியவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்திருக்கிறார். கடல் அலையின் சீற்றம் குறைவாக இருந்தாலும் அருகே யாரும் செல்ல வேண்டாம் என போலீசார் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்தனர். இந்த காணும் பொங்கலை விட்டு மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் அதிகாலை முதலே குவிந்து வருகின்றனர். பலத்த போலீஸ் பாதுகாப்பு பணிகள் சுற்றுலா பயணிகள் காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர்.